நண்பர்களே அந்த சப்ளையை ஃபுல்லாகவே நான் ஐசோலேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து நம்ம வந்து ஒயர்லாம் எதுவும் இழுக்கலை, ஓகேங்களா. நாளைக்கு வந்து நம்ம வந்து எதனா ஒரு லைன், இந்த லைன் எதனா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு வரோம், இந்த ஒயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறதுன்றதால இங்கே பாருங்கள், ஒயர் உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டேப் அடிச்சு இதை பாருங்கள், பக்காவாக முனையை டேப் அடித்து உள்ளே பைப்பில் வச்சு, அதே பால்சனியில் வந்திருக்குல்ல அந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸு, ஃப்ளெக்சிபிள் பைப்பு முக்காய்ச்சி பைப்லேயே வச்சு பக்காவாக உள்ளேயே வச்சு சொருவி விட்டோம், ஓகேங்களா. சொருவிட்டு இதை எடுத்து எதுலேயுமே படாத மாரி ஒரு மூலையாக வச்சாச்சு, முடிஞ்சிடுச்சு. இந்த ஒயர் என்ன ஒயர்னு கேட்காதீங்க, இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வென்டிலேட்டர் ஃபேன் இருக்குல்ல, இந்த வென்டிலேட்டர் ஃபேனுக்கான பவர் சப்ளை ஒயர் இதாங்க. இந்த லைன் நான் ஐசோலேட் தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சிது நண்பர்களே. ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்ற காரணத்துக்காக எந்த வீடியோவும் நான் எடுத்து போட மாட்டேன், ஓகேங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒன்றுனா சொல்லுவேன், எனக்கு டைம் கிடைக்கிறப்ப சொல்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்காக தான் இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த டெலிஃபோன் கேபிள் வச்சு உள்ளேருந்து எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் சப்ளை எடுத்து லைட்டுக்கெலாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதையும் நம்ம பக்காவாக கைட்டி எடுத்துகிட்டு அந்த ஒயர்லாம் பிடிங்கி போட்டோம், ஓகேங்களா. ஏன்னா கெஸ்ட்டு பார்த்துட்டு என்ன இங்கே ஒயர் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது, ஓகேங்களா. தெரியாத மாதிரி தான் பண்ணணும், இவங்க தெரியாத மாரி பண்ணியிருக்காங்க. அதனால் பக்காவாக எடுத்துகிட்டு அங்கே போட்டுதாங்களா அந்த இரும்பு பட்டை, இந்த பாருங்கள், இந்த ஸ்க்ரூலாம் கைட்டி எடுத்து அந்த இரும்பு பட்டையை நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா. இந்த ஸ்க்ரூலாம் தூக்கி போட மாட்டேன், ஏன்னா ஒரு வேலைக்கு ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் போகும்போது நம்ம ஸ்க்ரூ தேவைப்படும், அந்த பட்டையை ஒரு காரணத்துக்கு தேவைப்படும், ஓகேங்களா. அதனால் நான் அதை அப்படி நான் வந்து எடுத்து சேர்த்து வச்சுப்பேன். அந்த துண்டு ஒயர் கூட எனக்கு தூக்கி போட பிடிக்காதுங்க. என்னென்னா இந்த துண்டு ஒயர் நான் சேர்த்து வச்சுருப்பேன், சேர்த்து வச்சுருந்து ஓகேங்களா, மொத்தமாக சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு எனக்கு வந்து எனக்கு ஒரு நாள் டைம் கிடைக்கும் போது நான் பண்ண அந்த ஒயரை ஃபுல்லாக வச்சு காப்பர் கம்பி எடுத்து கடையில் போட்டுருவேன். துண்டு ஒயராக இருந்தால் கொஞ்சம் நல்ல ஒயராக இருந்தால் நான் ஃபால்ட்லாம் போகும்போது ரெடி பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நான் என்ன என் வேலையில் செய்கிறேன்றதை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நண்பருக்கு, ஒரு சில நண்பர்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி பாருங்கள், இங்கேருந்து இதில் பட்டை, அந்த பாட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கட் பண்ணி கட்டிங் பிளேயர்லேயே வளைச்சி உடச்சி எடுத்துட்டேன். உடச்சி எடுத்து நம்ம வேலையை பக்காவாக முடிச்சுட்டேன். அதேமாதிரி பாருங்கள், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த வெண்டிலேட்டர் ஃபேனையும் க்ளீன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த பாருங்கள், எப்பவுமே நம்ம கையிலே ஒரு சின்னதாக ஒரு 2 இன்ச் ப்ரஷ் இருக்கும், அந்த 2 இன்ச் ப்ரஷை வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் பக்காவாக கைட்டி சோப்பாயில் போட்டு தண்ணியை சோப்பாயில் கலந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பக்காவாக தேய்ச்சி எடுத்தால் இந்த அடுக்கெலாம் சூப்பராக வரும், ஃபேனும் சூப்பராக ஓடும், ஓகேங்களா. அந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்கல, ஏன்னா இன்னொரு ½ அன் ஹவர் ரூமை கொடுக்கணும், எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கன்றாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி தரோம், ஓகேங்களா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு உடச்சிக்கிச்சு, இந்த ஸ்ப்ரிங்கு உடச்சிக்கிச்சுன்றதால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சைடில் ஏன்னா ஒரு சைடில் நான் பண்ணுவேன்னா ஒரு ஸ்க்ரூவை ஏற்றிட்டு, இப்போ இதுலேருந்து கைட்டி வச்சுக்கலாம் அரை ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவே ஒரு ஸ்க்ரூவை வந்து இந்த சைடில் ஏற்றி விட்ருவோம், வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே அப்படி தான் நெக்காக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட இப்போ எதாவது கம்ப்ளைண்ட் ஆகும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. வேறு எதுவும் கிடையாது நண்பர்களே. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் எங்கன்னா இந்தமாரி பார்க்குறீங்க, அதுவும் முக்கியமாக பாத்ரூம் கிட்டலாம் அந்தமாரி பார்க்குறீங்க, உடனே அந்த லைனை ஐசோலேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வர வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஐசோலேட் பண்ணி விட்டுட்டேன். இது மாதிரி கெஸ்ட்டுக்காக இருக்கும், இந்த கை இங்கே கை வச்சா ஷாக் அடிக்குது சார், இங்கே கை வச்சா ஷாக் அடிக்குது சார், இங்கே கை வச்சா ஷாக் அடிக்குது சார். அதுவும் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது தான் அடிக்குது. ஏன்னு உங்களுக்கு தெரியும், க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த பட்டையில் போய் அந்த 2 ஸ்டிப்பும் தொடுது, இந்த ஸ்டிப்பில் போய் அந்த 2 ஸ்டிப்பும் தொடுது. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கெஸ்ட்டுக்கு ஷாக் அடிக்குது. குளிச்சுட்டு ஈரக்கையில் வந்து கை வைக்கிறாங்க, ஷாக் அடிக்குதுன்னு நீங்கள் நிலைமை நினச்சி பாருங்கள்.